அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சிக்கன் குழம்பு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 5-6 பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குக்கரில் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1-2 ஸ்பைசஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு கிடச்சோன்னே 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி ஒரே ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ நம்ம இந்த வெங்காய பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். 2 தக்காளி பார்த்திங்கன்னா நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் இது கூட ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நான் 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். சிக்கனை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது கூட நல்லா கோட்டாகி கிடைக்கட்டும். சைட் பை பார்த்திங்கன்னா நான் தேங்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை தனியாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் 2வது தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நல்லா இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து கிடச்சோன்னே இப்போ 2வது தேங்காய் பால் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் கலந்து கொடுத்துட்டு 2 கொத்து கருவேப்பிலையும் அப்படியே சேர்க்குற மாதிரி இருக்கும். இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஏர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக சிக்கன் குழம்பு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னும் டேஸ்ட்டு கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் பால் இருக்குல்ல அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கொதி வந்தோன்னா மல்லி இலை தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பரான சிக்கன் தேங்காய் பால் குழம்பு ரெடி. கண்டிப்பாக